என் அன்பு குழந்தையே, உன்னுடைய செயலால் உன் குலதெய்வம் மிகப்பெரிய மன உளைச்சலில் இருக்கின்றது. அதை பற்றி உன்னிடம் பேசுவதற்காகத்தான் உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் வந்திருக்கின்றேன். ஏனெனில் கடந்த சில காலமாகவே உன் குலதெய்வத்தை நினைப்பதையும் வணங்குவதையும் நீ மறந்துவிட்டாயா? அந்த அளவிற்கு காலமும் நேரமும் உன்னை மாற்றிவிட்டதா? வாழ்க்கையில் வசதிகளும் துன்பங்களும் துயரங்களும் இன்பமும் மகிழ்ச்சியும் செல்வமும் எது வேண்டுமானாலும் வந்து வந்து போகலாம். ஆனால் குலதெய்வ நினைப்பு மட்டும் எப்படி உன்னை விட்டு போய்விட்டது? உன்னுடைய செயலால் இவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவிக்கிறாய் என்கின்ற வருத்தத்தால் தான் உன் குலதெய்வம் மிகுந்த மனவேதனையிலும் மன உளைச்சலிலும் இருக்கின்றார். நீயும் மன உளைச்சலுக்கு ஆளாகி உன் கஷ்டங்களை சரி செய்ய உன் அப்பனிடம் வந்து மன்றாடுகிறாய் அல்லவா? உன் குலதெய்வத்தை நீ ஏன் தவிர்க்க வேண்டும்? உன் குலதெய்வம் உனக்காகத்தான் இருக்கிறது. எதற்காக கஷ்டங்களை உயர்த்தி கொண்டே போகிறாய் என் செல்லமே? இப்போது நீ உன் குலதெய்வத்தை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. தயாராக இரு. கூடிய விரைவில் உன் குலதெய்வம் இருக்கக்கூடிய ஆலயம் எங்கு இருக்கின்றதோ அங்கு வந்து நான் வணங்குவேன் என்று உறுதிமொழி கூறி அதற்கான கால நேரத்தில் உனக்கான நல்ல செயலையும் நீ நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நிகழ்வையும் நான் முடித்து கொடுப்பேன். நான் மட்டுமல்ல, உன் குல தெய்வமும் என்னோடு கைகோர்த்து கொண்டுதான் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் நீ யாருக்கும் எந்த கெடுதலோ துரோகமோ கஷ்டமோ கொடுத்ததே கிடையாது. ஆனால் எல்லோரும் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள். எல்லோரும் சேர்ந்து மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார்கள். எத்தனையோ முறை மற்றவர்களுக்கு நீ உதவி செய்திருக்கிறாய். ஆனால் இப்பொழுது உனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கிறது. ஆனால் அதை யாரும் கண்டுகொள்வதும் இல்லை. உன் வழியை நீயே பார்த்துக்கொள் என ஒதுங்கி வேறு பக்கம் அவர்கள் போகிறார்கள். இந்த சூழ்நிலையில் உனக்கு உதவுவதற்கு உன் குலதெய்வமும் உன் அப்பனும் மட்டும்தான் முடியும் என்று உன்னை தேடி வந்திருக்கிறோம். உன் குலதெய்வத்தை மறந்து போகக்கூடிய அளவிற்கு உன்னை துன்பங்கள் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. யார் வேண்டுமானாலும் உன்னை ஒதுக்கிவிட்டு போகட்டும். நீ அதை நினைத்து வருத்தப்படவோ வேதனைப்படவோ வேண்டாம். ஆனால் உன் குலதெய்வத்தை நீ ஒதுக்கி வைக்கலாமா? உன் வரவுக்காக உன் குலதெய்வம் எதிர்நோக்கி காத்திருக்கும் போது நீ யார் யாருடைய வரவையோ எதிர்பார்த்து ஏன் காத்திருக்க வேண்டும்? நல்லது நடக்க வேண்டும் என எதிர்பார்த்து ஏமாற்றங்கள் மட்டுமே அடைந்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் எல்லாம் நல்லதே நடக்க இருக்கிறது. உன் குலதெய்வம் வந்துவிட்டான். இனி உன் மன வருத்தங்கள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறந்து போகும். உன் வாழ்க்கையினை சந்தோஷமாக மாற்றுவதற்கு நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நாங்கள் நடத்தி கொடுக்க போகிறோம். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிந்த பிறகு உன் குலதெய்வ கோயிலுக்கு வந்து ஒருமுறை பொங்கல் வைத்து செல்வாயா என் செல்லமே? நீ யாருடைய செயல்களையும் எவருடைய வார்த்தைகளையும் நினைத்து வருத்தப்படுவதற்கு பிறக்கவில்லை. நான் உன்னை ஆசை இருக்கக்கூடிய 1000 பேர் 1000 விதமாக எதையாவது நல்லது கெட்டதுகளை பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். அதற்கெல்லாம் நீ வருத்தப்படலாமா? உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய தயக்கமும் பயமும் கலக்கமும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகுவதற்கு நான் உனக்கு துணை இருப்பேன். மிக பெரிய வெற்றியை கொடுத்து உச்சத்தை தொடக்கூடிய உயர்ந்த வாழ்க்கையை உன்னை வாழ வைப்பதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக மாறப்போகிறது. உனக்கான நல்ல நேரமும் வந்துவிட்டது என் செல்லமே. பல தடைகளை தாண்டி நீ நிச்சயமாக உச்சத்தை தொடப் போகிறாய். தடைகளும் தடங்கல்களும் இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் கிடையாது. உன் வாழ்வில் அப்படித்தான் சில பிரச்சனைகள் நிகழ்கிறது. ஆனால் நீதான் இதை பெரிதாக எடுத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு கவலைப்படுகிறாய். உன் கனவுகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. உனக்கு துணையாய் நானும் உன் குலதெய்வம் இருக்கும்போது நீ ஏன் கலங்க வேண்டும்? எப்போதுமே ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பதை முதலில் நீ நிறுத்து. தெளிவான முகத்தோடு நல்ல மனதோடு உன்னை காண்பதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம். மனதில் அவ்வளவு கஷ்டங்களை நீ சுமந்து கொண்டு அதை யாரிடமும் சொல்லவும் முடியாமல்
மனதிற்குள் வைத்து மெல்லவும் முடியாமல் வெளிக்காட்டிக் கொள்ளவும் முடியாமல் வாழ்வதை பார்க்கும் பொழுது ஒருபுறம் பரவாயில்லை, சமாளித்து விடுகிறாய் என எனக்குள் சந்தோஷம் வந்தாலும், உன் நல்ல குணத்தையும் திறமையும் நினைத்து பெருமைப்பட்டாலும் உன் கஷ்டங்களை நினைத்து என்னால் கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை. உன் குலதெய்வமும் உன் வருத்தத்தை நினைத்துதான் மன உளைச்சலோடு இருக்கிறார். உன் அப்பனாக, உன் அம்மாவாக உன் வாழ்க்கையை சரியான முறையில் வழிநடத்த, உனக்கு வெற்றியை கொடுக்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். உனக்கான நல்ல வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு நாங்கள் உனக்கு துணையாக இருப்போம். என் செல்லமே, உன் தொழிலிலும் வேலையிலும் நல்ல முன்னேற்றம் அடைந்து வசதி வாய்ப்புகளோடு வாழ வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. உனக்கு துரோகம் இழைப்பவர்களை விட்டு விலகி வாழ கற்றுக்கொள். இங்கு யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காலம் நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுக்கும். இதுவரை நீ கடந்து வந்த காலத்தில் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொண்டாய் அல்லவா? இனி யாரை பற்றியும் சிந்தனை செய்யாமல் உன் வாழ்க்கை முழுவதும் அவர்களையே நம்பி ஒப்படைத்து விட வேண்டாம். உன் வாழ்வில் உயர்வான பாதைக்கு செல்வதற்கு என்ன வழி என்பதில் மட்டும் நீ தெளிவான சிந்தனைகளோடு இருக்க வேண்டும். இது உனக்கான வாழ்க்கை. உன் அப்பன், உன் குலதெய்வத்தோடு உனக்காக நாங்கள் அமைத்து கொடுக்க வேண்டிய வாழ்க்கை. நாங்கள் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நீ வேறு எங்கும் பெற்றிட முடியாது. அதை நாங்கள் பெருமையோடு பார்த்து உனக்கான வெற்றியை அறிவிப்பதற்காக காத்திருக்கிறோம். உனது தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. இதுவரை உனக்கு ஏற்பட்ட தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் இனி வாழ்வில் வரவே வராது. எல்லாம் உயர்வான நிலையையும் தாண்டி உன்னை மிகவும் உச்சாணி கொம்பில் அமர வைக்கப் போகிறோம். உன் துரோகிகளை எல்லாம் மூளையில் முடங்க செய்ய போகிறோம். என் செல்லமே, நீ நிச்சயமாக நல்ல நிலைக்கு வருவாய். இனி ஒருபோதும் எதை நினைத்தும் நீ பயப்படக்கூடாது. என்றும் நீ நினைத்து கலங்கவும் தயங்கவும் கூடாது. உனக்கு தேவைப்படும் நேரத்தில் உன்னை பாதுகாக்க நான் ஓடோடி வருவேன். என்னை நீ முழுமையாக நம்ப வேண்டும். உன்னை எண்ணி நகையாடுகிறவர்கள் எல்லோரும் உன்னுடைய நிலையை கண்டு வாயடைத்து நிற்கும்படி நான் செய்து காட்டுவேன். இது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சத்திய வாக்கு. நீயும் உன் குலதெய்வத்தை மறக்காமல் வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று வருவதற்கான விஷயங்களை பற்றி சிந்தனை செய்ய வேண்டும். இது எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும். ஒவ்வொரு வருடமும் உனக்கான வசந்த காலமாக மாறும். ஒவ்வொரு வருடமும் உன் முன்னேற்றத்திற்கு மேல் முன்னேற்றத்தை நீ பெறும்படியும் நாங்கள் உனக்கான நல்வழிகளை காட்டுவோம். என்னுடைய நல்ல வாக்கினை உனக்காக எப்போதும் நான் ஆசீர்வதித்து கொடுத்து கொண்டே இருக்கப் போகிறேன். என் பிள்ளையே, நீ கெட்டு போகும்படி நான் ஒருபோதும் உன்னை விட்டுவிட மாட்டேன். நிச்சயமாக நீ ஒரு பேரின்ப பெருமகிழ்ச்சியை அடையப் போகிறாய். எல்லா விஷயங்களில் இருந்தும் உன்னை பாதுகாத்து கண்ணுக்குள் இருக்கும் இவையைப் போல நான் உன்னை அரவணைப்பேன். எதற்காகவும் நீ தயங்கி நிற்க நான் விடமாட்டேன். என்னை நம்பும் என் பிள்ளையாகிய உன்னை என் கட்டுக்குள் வைத்து நான் பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உன்னை நான் எப்படி கஷ்டப்பட விடுவேன்? இதுவரை எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்து நான் உன்னை காப்பாற்றி இருக்கிறேன். ஒவ்வொரு முயற்சிக்கும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் பின்புறமாய் இருப்பேன். நீ வெற்றி பெறும்போது உன்னை விட அதிகமாக சந்தோஷப்படுபவர் நான் தானே. என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையாக நல்வழியாக இருக்கும். இதுவரை நடந்து முடிந்த விஷயங்களை, நிகழ்ந்த துன்ப துயர காலங்களை மறந்துவிட வேண்டும். இனி எல்லாமே உன் வாழ்வில் நீ நினைத்ததற்கு அதிகமாக, உன் எதிர்பார்ப்பிற்கு அதிகமாகவே கிடைக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் நீ நினைத்ததை காட்டிலும் அழகானதாக நான் மாற்றுவேன். நிரந்தரம் இல்லை. கஷ்டத்தை கொடுத்தவர்களும் நிரந்தரம் இல்லை. அன்பு நிறைந்த இந்த மாற்றமான அழகிய சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு நான் அமைத்து கொடுக்கப் போகிறேன். எல்லாமே அழகாய் மாறப்போகிறது. உன்னுடைய செயலால் எவ்வளவு கஷ்டங்களை நீ அனுபவிக்கிறாய் என்ற வருத்தத்தில் உன் குலதெய்வம் மிகுந்த மனவேதனையிலும் மன உளைச்சலிலும் இருக்கின்றார். அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு உன் அப்பன் கருப்பண்ண சாமியிடம் விட்டுவிடு. என் தங்கமே, உனக்கான அனைத்தையும் நாங்கள் பார்த்து கொள்வோம் என்ற நம்பிக்கையில் நீ இருக்க வேண்டும். நிச்சயமாக உனக்கான அனைத்தையும் நாங்கள்
செய்து முடிப்போம் என்ற நம்பிக்கையில் நீ இருக்க வேண்டும். இனி உன் வாழ்வில் நடக்கப் போகும் எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே இருக்கப் போகிறது. உன் வாழ்வில் உனக்கு கிடைக்கப் போகும் எல்லாமே இனி உனக்கு நல்லதாக மட்டுமே கிடைக்கப் போகிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீ எப்பொழுதும் மன சந்தோஷத்துடனும் சிரித்த முகத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் ஆசைப்படுகிறோம். என் தங்கமே, இனி நடப்பது எல்லாம் உனக்கானது. இந்த கருப்பண்ணசாமியினுடைய ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.